கார் கீஸ் தரீங்களா? நான் கொஞ்சம் வெளியே போகணும். நான் வேணா உங்க கூட வரேன் தம்பி. எங்க போகணும்? பரவாயில்ல, சும்மா பக்கத்தில் தான் வந்துடும். இந்தாங்க. சரி, கொஞ்ச நேரத்துல வேலை முடிஞ்சிடும். ஷாப்பிங் பண்ணிட்டு இரு, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். எத்தனை தொலைய போறேன்? நில்லு. ஏய், கண்ணு தெரியாது, சிக்னல் பார்த்து வர மாட்டேன். ஓடிட்டு போயா. புது சிஎம்மா யார் வரப்போறாங்கங்கிற ஆர்வம் எங்க எல்லாருக்குமே இருக்கு. பார்ட்டிக்கு நீங்களும் பெரியவரும் ரெண்டு கண்ணு மாதிரி. நீங்க சிஎம்மா வந்தா எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா அந்த சீட்ல உட்கார்றதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கண்ணா. அப்படி நீங்க வரலன்னா அடுத்த சிஎம்மா நான் தான் வரணும்னு பார்ட்டியில முக்காவாசி எம்எல்ஏக்கள், கட்சி தொண்டர்கள், என் தொகுதி மக்கள் எல்லாம் ஆசைப்படுறாங்க. உங்க ஆசீர்வாதத்தால தான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன். அதனால தான் சுத்தி வளைக்காம உரிமையோடு கேட்டேன். வேற யாராவது வந்து என்னால பார்ட்டி ரெண்டா ஓடிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. இனி முடிவெடுக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. வரண்ணா. எங்கேயோ கழிசடியா சுத்தி நின்ற என்ன அரசியலுக்கு இட்டுன்னு வந்து மந்திரியாக்கி அழகு பார்த்தீங்க. நீங்களும் அந்த பெரிய மனுஷனும். சார், நீங்க தான் புது முதலமைச்சர் ஆகணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசையாகுது. ஆனா ஏன்னு தெரியல, உங்களுக்கு வரதுக்கு இஷ்டம் இல்லைன்னு அங்க இங்கன்னு எல்லாரும் பேசுனுங்கிறானுங்க. அண்ணா, உங்களுக்கு வேணான்னா நீங்க முதலமைச்சர் பதவி மேல ஆசைப்படலன்னா சேவை செய்யணும்னே பிறந்துக்கிற நான் ஆகணும்னு என் தொகுதி எம்எல்ஏங்க, ஜனங்க, தொண்டனுங்க, முக்கியமா என் குடும்ப வாரிசுங்க கெஞ்சி கேட்கிறானுங்கண்ணா. இது நம்ம ராகவனுடைய மூத்த பையன். இவர் எதிர்கட்சி தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, அவரோட பையன். ஈவினிங் நானே வந்து உங்களை பார்க்கலான் இருந்தேன். நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டுக்கு லண்டன் கிளம்புறேன். டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டேன். இனி எப்பவும் நீ இங்கே தான் இருக்கணும் பரத். இந்த சீட்டோட அடுத்த சிஎம் நீயே தான் இருக்கணும். என்ன பேசுறீங்க? நான் சிஎம் நாளைக்கு போனா திரும்பி வருவேன். ஏன் போகணும்? அப்பா இறந்ததுல இருந்து நம்ம கட்சியில கொஞ்சம் குழப்பங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா எனக்கு உன்னை விட்ட வேற வழி தெரியல. எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஐ டோன்ட் பிலாங் ஹியர். ராகவனுடைய பையன் நீ, அதை எப்பவும் மறந்துடாத. அந்த பதவிக்கான தகுதியும் உனக்கு இருக்கு,
அதை ஏத்துக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கு. எனக்கு அரசியல் ஒத்து வராத. ஆனா உங்களை விட யார் எலிஜிபிள்? நீங்க ஆகலாம்ல. எனக்குன்னு வேற பொறுப்புகள் இருக்கு. இது எப்பவோ எடுத்த முடிவு, இன்னைக்கு நேத்து இல்ல. கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சதுல இருந்து சிஎம் பொறுப்பு ராகவனும் கட்சி வேலைகளை நானும் பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணோம். அது அப்படியே தான் இருக்கணும். நிரந்தரமா கட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை என்னது? இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையில வேற யார் சிஎம்மா வந்தாலும் கட்சியை கூறு போட்டு வித்துருவானுங்க. நம்ம கட்சியை காப்பாற்றணும்னா நீ சிஎம் ஆகணும். 10 நாள் தான் ஆச்சு நான் இங்க வந்தேன். இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது. இதை எப்படி பண்றதுன்னு கூட தெரியாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் இல்லாம உனக்கு துணையா நான் இருக்கல. இது பாரு பரத், ஜனங்களுக்காகவும் நாட்டுக்காகவும் ஏதாவது நல்லது பண்ணணுங்கிற கனவோட கட்சி ஆரம்பிச்சோம். பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டான். ஜனங்களுக்கு உழைச்சதால ஒரு அப்பாவா அவனால உனக்கு எதுவும் செய்ய முடியல. சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா கூட இல்லாததால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காத. இது எங்க 25 வருஷ கனவுடா. இப்ப ரோட்ல போற எவனையோ சிஎம்மாக்கி கட்சியை குப்பையில போட முடியாது. அதை புரிஞ்சுக்கோ. ஒரு புள்ளையா ஓ அப்பா கனவை நீதான் நிறைவேற்றணும். எனக்காக கொஞ்சம் யோசி ப்ளீஸ். ஹாய். பரத் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நேர்மையாகவும் உண்மையாகவும் உளச்சான்றுடன் என் கடமையை நிறைவேற்றுவேன் என்றும் அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி இந்திய அரசியலுக்கும் சட்டத்திற்கும் இணங்கி பலதரப்பட்ட மக்களுக்கு நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். தமிழகத்தின் புதிய முதல்வராக மறைந்த முன்னாள் முதல்வர் திரு ராகவன் அவர்களின் மகன் திரு பரத் இன்று கவர்னர் மாளிகையில் பதவியேற்றுக் கொண்டார். எந்த முன் அனுபவமும் இல்லாமல் நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட இவர் அரசியலில் இனிவரும் காலங்களில் எப்படி தாக்குப்பிடிக்கப் போகிறார் என்ற பிரச்சனைக்குரிய வாதத்தை அரசியல் விமர்சகர்களும் பொதுமக்களும் தங்கள் கருத்தினை பதிவு செய்துள்ளனர். ஹலோ சார், பாஸ்கர் உங்க பிஏ, பர்சனல் செக்ரட்டரி சார். ஓ ஹாய். ஹலோ சார். ப்ளீஸ். அப்பாவுக்கு கூட ரொம்ப நாளாக நான் தான் பிஏவா இருந்தேன் சார். என்னது நியூஸ் பேப்பர்ஸா? ஆமாம் சார். எனக்கு தமிழ் படிக்க அவ்வளோவா வராது. கேன் யூ read it for me? யா ஷூர் சார். ஜஸ்ட் ஹெட்லைன்ஸ். ஓகே சார். தமிழக அரசியல் வரலாற்றில் மிக இளவயது முதல்வர், தமிழக அரசியலில் மேலும் ஒரு வாரிசு திரு பரத் முதலமைச்சராக பதவியேற்பு. உளறிச் சான்று. இது வேணாம் சார். என்னது? அது ஒரு சின்ன பத்திரிக்கை சார். அவனுங்க கண்டதை எழுதுவானுங்க. read it. உளறிச் சான்றிதழின் படி. go on. ஃபுல்லாக படிங்க. ஓகே சார்.
நேற்று கவர்னர் மாளிகையில் பதவியேற்பு விழாவில் புதிய முதல்வர் பரத் பதவி பிரமாணம் செய்தார். அப்பொழுது உளச்சான்றின்படி என்று கூறுகையில் உளறிச்சான்று என்று கூறி தடுமாறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. உளச்சான்றின்படி என்ற வார்த்தையை உச்சரிக்க முடியாவிட்டாலும் உளச்சான்றின்படி நடந்து கொள்வாரா என்று சமூக வலைதளங்களில் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று. அந்த வார்த்தை என்ன பாஸ்கர்? உளச்சான்றின்படி. Good morning, sir. I'm Mukhtar, your Chief Security Officer. ஹலோ முக்தார். Sir, please, sir. ரோடெல்லாம் ஏன் காலியா இருக்கு? டிராஃபிக் பிளாக் பண்ணிருக்கீங்களா? அது சிஎம் கான்வாய் போகும்போது அப்படி தான் பண்ணுவாங்க. எதுக்கு? இந்த டிராஃபிக்கில் டைமுக்கு போக முடியாது. நேற்று பார்த்துருப்பீங்களே இந்த டிராஃபிக்கு, நம்ம ஊர் ஜனங்க. அவங்களுக்காக தான் சார் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. அவங்க வேலை சீக்கிரம் முடியணும்னா அவங்க கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். Morning, sir. Welcome, sir. I am Srinivasan, Chief Secretary. தேங்க்யூ. ப்ளீஸ். Thank you, sir. Thank you, sir. This is your personal team, sir. எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் they will assist you, sir. தேங்க்யூ ஜென்டில்மேன். நான் சிஎம் எப்படி ஆனங்கிற கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டு பி ஆனஸ்ட், இந்த நாட்டை பற்றியோ இந்த ஜாபை பற்றியோ எனக்கு எதுவும் தெரியாது. யா, இட்ஸ் ட்ரூ. ஐ நோ இட்ஸ் அ பிட்டி. எல்லா விஷயத்திலும் நீங்கள் எல்லாரும் என் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ட்ரஸ்ட் மீ, ஐ எம் எ வெரி ஃபாஸ்ட் லேர்னர். நான் ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்குவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் I'll be perfect and make all of you proud. We are all here for you, sir. All the best. நாளைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணி we will address all the key issues, sir. அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். Right, sir. அது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியுமா? Sure, sir. நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு ஓகே தானே சார்? ஏன் இன்னைக்கு முடியாதா? சார் ரைட் நவ். ஷூர் சார். சார், மிஸ்டர் அருண் குமார், டிராஃபிக் கமிஷனர். Hi. And this is his team. ஹலோ சார். டேக் யூர் சீட்ஸ். சார். இங்கே இருக்கிற டிராஃபிக் கண்டிஷன்ஸை பற்றி என்னை விட உங்களுக்கு தான் பெட்டராக தெரியும். டெரிபிள். கேன் ஐ சே டிசாஸ்டர்ஸ்? எஸ் சார். வை? பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி சார். ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். இட்ஸ் வெரி டஃப். அவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்கிறதால தானே we need more planning and discipline. I'm sorry to say this. காட்டில் மிருகங்களை இன்னும் ஆர்கனைஸ்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஃபுட்பாத்தில் ஜனங்க பைக் ஓட்டிட்டு போகிறத பார்த்தேன். we are trying our best சார். Are you? எஸ் சார். How? நிறைய பேட்ரோல்ஸ் கொண்டு வரோம், ஒன் வேஸ் பண்ணுறோம், டிராஃபிக் சிக்னல்ஸும் அதிகரிக்கிறோம், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நிறைய விளம்பரங்களும் பண்ணிட்டு இருக்கோம். What about fines? சார், Fines. சார்ஜஸ் என்னன்னு கேட்குறேன். டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினா 500 rupees சார் ஃபார் 2, 3 and 4 wheelers. 10,000 ஆக்குங்க. சார் 10,000. சிக்னல் ஜம்பிங் 1000 சார். 20,000 ஆக்குங்க. டிரைவிங் பண்ணும்போது மொபைலில் பேசினா 1000 சார். 25 ஓகேவா? யா, 25. ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் வயலேஷன் 1000 சார். 30,000. நியூ ரேஷியோக்கு மாற்றி ஈவினிங் எனக்கு லிஸ்ட் அனுப்புனீங்கன்னா will issue என்னது? ஜியோ சார். யா, ஜியோ இஷ்யூ பண்ணிடலாம். சார், இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்தா நல்லாயிருக்கும். இத்தனை நாளாக தானே செஞ்சுருக்கீங்க, ஏதாவது மாறி இருக்கு? பட் இட் இஸ் வைஸ் டு ரீதிங்க். ஜனங்க பயந்துருவாங்க சார். நான் வந்த இந்த கொஞ்ச நாளில் அது யாருக்கும் இருக்கிறதா தெரியலையே ஸ்ரீனிவாசன் சார். பயம்.
We are living in a society. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பயமும் பொறுப்பும் இருந்தே தீரணும்.